திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய நபர்களோடு யாரெல்லாம் அதிகமாக போகிறீங்கன்றதை இங்கே மேஜராக பார்க்கப்பட வேண்டியது. ஓகே, இப்போ நீங்கள் திமுகவோடு இவ்வளவு மோசமான ஆட்சி கொடுத்த பிறகும் ஓபிஎஸோ பிரேமலதா அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அங்கே நீங்கள் போய் சேர்றனாக்கா அப்போ உங்களுடைய நோக்கம் மக்கள் நல்லா இருக்கணுன்றது கிடையாது. கரெக்டாக? ஓகே. ஸோ நீங்கள் மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு தாண்டி உங்களுக்கு என்ன சுயலாபத்தில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ பணம் கிடைக்கும், எவ்வளோ சீட்டு கிடைக்கும் அப்படி தான் பார்க்குறீங்கன்னும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு கூட்டணி அமைச்சிட்டிங்கன்னா, சீக்கிரம் தளபதிக்கு முன்னாடியே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஈஸின்ற நான் எனக்கு அடிக்கிறதுக்கு ஈஸிட்டே. நீ இவ்வளோ பிரச்சனை செஞ்சதுக்கப்புறம் திமுக புனிதர் சொல்லிட்டு நீ போய் சேர்றனாக்கா அப்போ முழுக்க வந்து மக்கள் விரோத போக்கிற்காக ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்குது என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பது டிவிக்கு ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒன்றும் கிடையாது. இப்போ சீமான் கூட நீ சேர்ந்து இதில் எதிர்க்கிறனாக்கா எங்களுக்கு எப்படி 10 போதணும் 10 இது ஒன்றுன்ற மாதிரி அந்த பாயிண்டில் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா மக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர், இளைஞர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் போது இளைஞர்கள் மக்களும் ரொம்ப தெளிவாக தளபதியை சாதி மத பேதம் இல்லாத ஒரு நடுநிலையான ஒரு நல்ல தலைவனாக பார்க்குறாங்க. பொழுது இந்த மாற்றத்திற்கு தளபதி மிக முக்கியமான காரணமாக இருக்கும். ஓகே.